Hello students, welcome to Max for TN YouTube channel. இந்த வீடியோல 10th standard Max பத்தி பார்க்க போறோம். அதுல 8th chapter statistics and probability பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல formulas தான் students பார்க்க போறோம். அதாவது standard deviation ஓட formulas தான். Ungrouped dataவா இருந்தா standard deviation எப்படி find out பண்ணும், அதோட methods, and grouped dataவா இருந்தா எப்படி standard deviation find out பண்ணும், அத பத்தி தான் students இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ungrouped dataல standard deviationக்கு என்ன formula? Standard deviation sigma என்ற லெட்டரால ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ சிக்மாக்கு என்ன ஸ்ட்ரென்த் ஃபார்முலா? ரூட் ஆஃப், இது நார்மலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா, சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n xi minus x bar the whole squared by n. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வந்தா நார்மலா இந்த ஃபார்முலா. இதே சிக்மா ஸ்கொயர்ட்னா என்ன ஸ்ட்ரென்த்? வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இதே ஜஸ்ட் ரூட் இல்லாம எழுதுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் வந்து சிக்மா ஸ்கொயர்ட், அதாவது வேரியன்ஸ் ஃபார்முலா. சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n xi minus x bar the whole square by n. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லயே அன்குரூப் டேட்டான்னு இருக்கு, குரூப் டேட்டான்னு இருக்கு. இப்போ வாங்க நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது வந்து அன்குரூப்டு டேட்டா. அதாவது அன்குரூப் டேட்டானா என்ன? ஜஸ்ட் டேட்டா மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃப்ரீக்வன்சி இல்லாம கொடுத்தா அந்த டேட்டாஸ் தான் அன்குரூப் டேட்டா. ஸோ அது மாதிரி அன்குரூப் டேட்டா கொடுக்கும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆக்சுவலா 3 மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தட்ல என்ன ஃபார்முலானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் xi ஸ்கொயர்ட் பை n minus summation xi by n the whole squared. அதாவது இங்க xi minus x bar the whole squared ன்னு சொல்லியிருக்கோம் நார்மலா இருக்கும்போது. இதே அன்குரூப் டேட்டானா டைரக்ட் மெத்தட்ல என்ன ஃபார்முலா ஸ்ட்ரென்த்ஸ்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் xi ஸ்கொயர்ட் பை n மைனஸ் சம்மேஷன் xi by n the whole squared. இது வந்து டைரக்ட் மெத்தடா இருக்கும்போது. செகண்ட் மெத்தட் என்னன்னா மீன் மெத்தட். ஸோ மீன் மெத்தடாக இருக்கும்போது சிக்மாக்கு என்ன ஸ்ட்ரென்த்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு என்ன ஃபார்முலானா ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர்ட் பை என். ஸோ ஆக்சுவலாக இந்த டிஐ எப்படி ஸ்ட்ரென்த்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்? xi மைனஸ் எக்ஸ் பார். இங்கே இப்போ இதே சின்ன நம்பராக இருக்கும்போது இந்த டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரென்த்ஸ். இதே எக்ஸ்ல கொஞ்சம் நம்பர்ஸ் பிகர் நம்பர்ஸாக இருக்கும்போது கால்குலேஷன் பண்ணும்போது டஃப்பாக இருக்கும் நம்ம டைரக்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணா. அதே மீன் மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் சிம்பிள் ஆயிடும். ஏன்னா நம்ம xiலேருந்து எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்? கால்குலேஷன் கொஞ்சம் சிம்பிள் ஆயிடும் இந்த மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது. அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் ஃபார்முலா என்ன ஸ்ட்ரென்த்ஸ்? அசியூம்டு மீன் மெத்தட். இந்த மெத்தட்ல சம் சால்வ் பண்ணும்போது இன்னும் கால்குலேஷன் ரொம்ப ஈஸி ஆயிடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம சப்போஸ் எக்ஸ் பார், அதாவது மீன் ஃபைண்ட் அவுட் பண்றோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், மீன் வந்து இன்டீஜரா இல்லைன்னா இந்த மெத்தட்ல நம்ம சம்ம கால்குலேட் பண்ணலாம், ஈஸியா இருக்கும். நாட் இன்டீஜர். ஸோ அப்போ என்ன பண்றோம்? ஒரு மீனை நம்ம xi, அதாவது கிவன் டேட்டாலேருந்து நம்ம ஒரு வேல்யூவை அசியூம்டு மீனா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அதை வச்சுதான் இங்க ஃபார்முலா ஆக்சுவலா போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப்
summation di squared by n minus summation di by n the whole square. அதாவது இன்டீஜரா இல்லாத போது நம்மள ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா சேஞ்ச் ஆகும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சம்மேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆக்சுவலாக இதில் டிஐ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. அதாவது எக்ஸ் கிவன் டேட்டால வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு வேல்யூலேருந்தும் ஏஐ சப்ராக்ட் பண்ணும். அப்படி சப்ராக்ட் பண்ணி போடும்போது கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள் ஆயிடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பெரிய நம்பர்ஸ் எல்லாம் வராது, சப்ராக்ட் பண்ணும்போது ஸ்மாலர் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கால்குலேஷன் ஈஸி ஆயிடும். ஆக்சுவலாக இந்த மெத்தட் வந்து இன்டீஜரா எக்ஸ் பார் இல்லைன்னா இந்த மெத்தட்ல நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாக்கும் டைரக்ட் மெத்தடுக்கும் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபரன்ஸ்? டைரக்ட் மெத்தட்ல என்ன ஆகுது? சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என் த ஹோல் ஸ்கொயர்னு வருது. இங்க எக்ஸ்ஐன்னு இருக்கு. அதே இங்க அசியூம்டு மீன் மெத்தட்னா என்ன ஆகுது? இங்க எக்ஸ்ஐக்கு பதிலா டிஐன்னு சேஞ்ச் ஆயிடுது. அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த். நீங்க ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு தேவையில்லை ஸ்ட்ரென்த். நீங்க ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும் ஸ்ட்ரென்த். அந்த ஒரு ஃபார்முலால இருந்தே நீங்க இந்த ஃபார்முலாவை எழுதிடலாம் ஸ்ட்ரென்த். டைரக்ட் மெத்தட்னா என்ன இருக்கு? டிஐக்கு பதிலா அங்க எக்ஸ்ஐன்னு இருக்கு. அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த். அதே இப்ப நம்ம மீன் மெத்தட் பார்த்தோம். மீன் மெத்தட்ல என்ன ஆகுது? இங்க டிஐ ஸ்கொயர்ட் பை என், ஜஸ்ட் இந்த டிஐ ஸ்கொயர்ட் பை என்னன்னு இருக்கு. இங்க எக்ஸ்ஐன்னு இருக்கு. மீன் மெத்தட்னா டிஐ சேஞ்ச் ஆயிடுது. இதே அசியூம் மீன் மெத்தட்னா என்ன ஆகும்? இந்த எக்ஸ்ஐ இருக்கிறதுலாம் டிஐ போடணும் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான். அதே டைரக்ட் மெத்தட்னா அந்த டிஐக்கு பதிலெல்லாம் எக்ஸ்ஐன்னு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இந்த மெத்தட்ல சீன் ஒரு காமன் டிவைசரை எடுத்துப்போம். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ல என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்முலா? சிக்மா ஈக்குவல் டு சி இன்டு ரூட் ஆஃப், ஜஸ்ட் இங்க எழுதின ஃபார்முலாவை அப்படியே எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஜஸ்ட் இங்க சி ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெத்தட்ல எக்ஸ்ட்ராவா பண்ணணும். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னா சம்மேஷன் டிஐ ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சம்மேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். ஸோ சன் குரூப் டேட்டால ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 4 மெத்தட்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் டைரக்ட் மெத்தட். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இங்க ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றது டைரக்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் மீன் மெத்தட். அதுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்முலா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை என், டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து மீன் மெத்தட். ஸோ கொஞ்சம் ஸ்மால் நம்பர்ஸா இருந்தா டைரக்ட் மெத்தட்ல போடலாம். கொஞ்சம் பிகர் நம்பரா இருந்தா ஸ்கொயர் பண்ணும்போது டிஃபிகல்ட் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? மீன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் மெத்தட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அசியூம்டு மீன் மெத்தட். அதாவது இதுல வந்து எக்ஸ் பார் மீன் ஃபைண்ட் அவுட் பண்றோமே, அது இன்டீஜரா இல்லைன்னா இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். அதாவது எக்ஸ் டேட்டால வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூஸ்ல இருந்து ஒரு அப்சர்வேஷன் நம்ம அசியூம்டு மீனா பிக் பண்ணிக்கிறோம் அண்ட் தென் இந்த மெத்தட்ல சால்வ் பண்றோம். இந்த மெத்தட்ல அசியூம் மீன் மெத்தட் அண்ட் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், இந்த ரெண்டு மெத்தட்லயும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணா செம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு கால்குலேஷன் கம்மியாகும் இந்த ரெண்டு மெத்தட்லயும். ஸோ அசியூம்டு மீன் மெத்தட், அதுக்கு என்ன ஃபார்முலா? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். டிஐ டிவியேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவோம்னா, கிவன் அப்சர்வேஷன்ஸ்ல டிவைட் பண்ண முடிஞ்சா அதுல இருந்து காமன் டிவிசர் எடுப்போம். ஸோ அப்படி டிவைட் பண்ணா என்ன ஆகும்? கால்குலேஷன் சிம்பிள் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா? சிக்மா ஈக்குவல் டு சி இன்டூ ரூட் ஆஃப், சேம் இங்க அசியூம் மீன் மெத்தட்ல வந்த சேம் ரூட்குள்ள இருக்க அதே தான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயும் பண்ணும். அதாவது சி இன்டூ ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இதே இங்க மீன் மெத்தட்னா என்ன ஆகும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர்ட் பை என்னு ஆகும். இதே டைரக்ட் மெத்தட்னா என்ன ஆகும்? இது மீன் மெத்தடுக்கு. டைரக்ட் மெத்தட்னா என்ன ஆகும்?
standard deviation sigma equal to root of summation xi squared by n minus summation xi by n the whole squared. பாருங்க டைரக்ட் மெத்தட்ல xi இருக்கு, இங்க di இருக்கு. மீன் மெத்தட்னா ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ஷனுக்கு முன்னாடி இருக்க இந்த வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும் மீன் மெத்தடுக்கு சம்மேஷன் di ஸ்கொயர் பை n. அசியூம் மீன் மெத்தட்னா டைரக்ட் மெத்தட்ல xi போடுறோம், xi க்கு பதிலா இங்க di போடணும். சப்டிவியேஷன் மெத்தட்னா என்ன? இதுல ஒரு காமன் டிவிசர் வரும். ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்? சிக்மா ஈக்குவல் டு இங்க ஜஸ்ட் ரூட் ஆஃப்னு வரும், இங்க c இன்டு வரும். அதான் அந்த காமன் டிவைசரை இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இல்ல ஆக்சுவலா di எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்? xi minus a by c. அன்குரூப் மெத்தட்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த 4 மெத்தட்ஸ் இருக்கு. क्वेश्चन ஏத்த மாதிரி எந்த ஃபார்முலா அந்த இடத்துல அப்ளை ஆகுமோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ அன்குரூப் மெத்தட்ல இந்த 4 ஃபார்முலாஸ் இருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பார்க்க போறோம் ஸ்டூடண்ட்ஸ்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றோம். எதுக்கு? குரூப்டு டேட்டாக்கு. இப்போ ஜஸ்ட் பிஃபோர் பார்த்தது வந்து அன்குரூப்டு டேட்டாக்கு, இது வந்து குரூப்டு டேட்டாக்கு. குரூப்டு டேட்டானா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது இல்ல அப்சர்வேஷன்ஸ் கூட என்ன இருக்கும்னா ஃப்ரீக்வன்சியும் சேர்ந்து இருக்கும். அது மாதிரி டேட்டா தான் குரூப்டு டேட்டா. ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்குறோம். குரூப்டு டேட்டாலையும் ஆக்சுவலா 2 டைப்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று வந்து டிஸ்கிரீட், அதாவது டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இன்னொன்று வந்து கண்டினியூஸ். டிஸ்கிரீட்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது ஜஸ்ட் அப்சர்வேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா இல்ல xiனா 1 3 ஜஸ்ட் வேல்யூஸ் இருக்கும், ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருப்பாங்க. இத மாதிரி ஜஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி டேட்டா தான் டிஸ்கிரீட் டேட்டா. அதே கண்டினியூஸ் டேட்டானா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அப்சர்வேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா இன்டர்வல்ல இருக்கும். 0 to 10 10 to 20 இத மாதிரி இன்டர்வல்ஸ்ல இருக்கும். அண்ட் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இருக்க ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது இன்டர்வல்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல அப்சர்வேஷன்ஸ் இன்டர்வல்ஸ்ல கொடுத்திருந்தா அது வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அப்சர்வேஷன்ஸ் இன்டர்வல்ஸ் இல்லாம கொடுத்திருந்தா அது வந்து டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ ரெண்டுலையுமே மீன் மெத்தட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெண்டுலையுமே மீன் மெத்தட் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் fi di ஸ்கொயர்ட் பை கேபிட்டல் N. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்முலா? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் fi di ஸ்கொயர்ட் பை n. இதில் எப்படி டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்? di ஈக்குவல் டு xi மைனஸ் எக்ஸ் பார். நார்மலா அன்குரூப் டேட்டால மீன் மெத்தட்ல என்ன ஃபார்முலா சேஞ்ச் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்? அங்க வந்து fi வராது, ஜஸ்ட் di ஸ்கொயர்ட் இருக்கும். அது மாதிரி அங்க ஸ்மால் n வரும், அதாவது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வரும். இங்க என்ன கேபிட்டல் என்ன? ஆக்சுவலி ஃப்ரீக்வன்சியோட சம், சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n fi. ஃப்ரீக்வன்சியோட சம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேபிட்டல் N. அங்க ஜஸ்ட் ஸ்மால் n இருக்கும். பாருங்க அன்குரூப் டேட்டால என்ன இருக்கு? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் di ஸ்கொயர்ட் பை ஸ்மால் n இருக்கு. இதே இப்ப குரூப் டேட்டால எப்படி மீன் மெத்தட் சேஞ்ச் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ்? அங்க di இருக்கு, இங்க fi di இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா f வருது. அது மாதிரி அங்க ஸ்மால் n இருக்கு, இங்க கேபிட்டல் N இருக்கு. அதாவது இங்க வந்து ஃப்ரீக்வன்சியோட சம் தான் கேபிட்டல் N, அங்க ஸ்மால் n டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுக்குமே. ஆக்சுவலா இங்க என்ன ஆகும்? கண்டினியூஸ்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் மெத்தடுக்கு சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் summation fi xi minus x bar the whole square divided by capital N. இங்க ஆக்சுவலா di ன்னு வந்து மீன் மெத்தட் டிஸ்கிரீட்ல, அதே கண்டினியூஸ்ல என்ன ஆகுதுன்னா xi minus x bar. இங்க xi னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? xi னா மிடில் வேல்யூவை எடுக்கணும். fi னா ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு தெரியும். இன்டர்வலா இருக்கிறதால மிடில் வேல்யூவை xi நம்ம இங்க செலக்ட் பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் செகண்ட் ஃபார்முலா டிஸ்கிரீட்ல என்னன்னா
assumed mean method. So assumed mean methodல எப்படி ஸ்டூடண்ட்ஸ் ஃபார்முலா சேஞ்ச் ஆகும்? சிக்மா ஈக்குவல் டு root of summation fi I squared by capital N minus summation fi I by N the whole squared. அதே இப்போ பாருங்க அன்குரூப் டேட்டால என்ன ஆகுது? வெறும் di squared by small n இருக்கு. இதே குரூப் டேட்டானா என்ன ஆகுது? இங்க இன்னொரு f வருது fi அண்ட் டினாமினேட்டர்ல என்ன சேஞ்ச் ஆகுது? கேபிட்டல் n வருது ஸ்டூடண்ட்ஸ். மற்றபடி ரெண்டுக்குமே ஒரே மாதிரி ஃபார்முலா தான் ஸ்டூடண்ட்ஸ். இது அசியூம் மீன் மெத்தட். ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஒரு மீனை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஏன். ஸோ இப்போ டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? di ஈக்குவல் டு xi மைனஸ் a. கண்டினியூஸ்ல ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் செகண்ட் மெத்தட். ஆர் இதை ஷார்ட்கட் மெத்தடும் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? சேம் அங்கே பண்ணது தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அன்குரூப் டேட்டால என்ன பண்ணியிருப்போம்? ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னா சிக்மா ஈக்குவல் டு சி இன்டூ ரூட் ஆஃப், அங்கே ஜஸ்ட் டிஐ ஸ்கொயர்ட் பை என்னன்னு பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணோம்? சம்மேஷன் டிஐக்கு பதிலாக இங்கே எஃப்ஐ டிஐன்னு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஃபார்முலாக்குமே. எஃப்ஐ டிஐ ஸ்கொயர்ட் பை அங்கே ஸ்மால் என்னன்னு இருக்கும், இங்கே கேபிட்டல் என் வரும், மைனஸ் summation fi di by capital N the whole squared. So இதுல எப்படி di find out பண்ணோம்? deviation xi minus a by c. So பாருங்க ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ல எப்படி இருக்கு? c into summation di squared by n minus summation di by n the whole squared ன்னு இருக்கு அன்குரூப் டேட்டாவா இருந்தா. இதே குரூப் டேட்டா இருந்தா என்ன ஆகும்? இங்க fi எக்ஸ்ட்ரா வரும் அண்ட் தென் இந்த ஸ்மால் என்க்கு பதிலாக எப்படி சேஞ்ச் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்? கேபிட்டல் என்னன்னு வரும் ரெண்டு இடத்துலையுமே. அதுதான் சேஞ்சஸ், வேற எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்முலால. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, டவுட் இருந்தால் கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக பாருங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? அன்குரூப்டு குரூப்டுன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அன்குரூப் டேட்டால நம்ம 4 மெத்தட் பார்த்தோம். டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். குரூப் டேட்டால டிஸ்கிரீட்டும் பார்த்தோம், கண்டினியூஸும் பார்த்தோம். அதுல என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தோம்? மீன் மெத்தட் ரெண்டுக்குமே இருக்கு. டிஸ்கிரீட்ல அசியூம் மீன் வரும், கண்டினியூஸ்ல ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் வரும். இப்போ பாருங்க உங்க புக்ல இருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டா சிக்மா ரூட்குள்ள வரும். அதே வேரியன்ஸ் கேட்டா என்ன ஆகும்? சிக்மா ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ரூட் கேன்சல் ஆயிடும், ஜஸ்ட் அந்த உள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் அப்படியே வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அன்குரூப் டேட்டால ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்தோம்? சேம் அதே ஃபார்முலாஸ் இங்க இருக்கு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அசியூம் மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல xi இருக்கு, xi இருக்கிற இடத்துல diன்னு சேஞ்ச் பண்ணா பாருங்க அசியூம் மீன் மெத்தட். வேற ஒண்ணுமே சேஞ்சஸ் இல்லை பாருங்க, எல்லாமே சேமா இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்? di ஈக்குவல் டு xi மைனஸ் a. இதெல்லாம் கொஞ்சம் பிகர் நம்பரா இருந்தா இந்த அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்லாம் ஈஸியா இருக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. ஆக்சுவலா இந்த தேர்ட் மெத்தட்லயும் ஃபோர்த் மெத்தட்லயும் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். அசியூம் மெத்தட்ல ஜஸ்ட் ரூட் ஆஃப்னு வேல்யூஸ் இருக்கும், இங்க எக்ஸ்ட்ராவா c இன்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஆக்சுவலா அன்குரூப் டேட்டாக்கு இந்த ஃபார்முலாஸ். குரூப்டு டேட்டானா எல்லா இடத்துலையுமே ஃபார்முலாஸ்ல கேபிட்டல் என் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். கேபிட்டல் என் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்? ஃப்ரீக்வன்சியோட சம். அதே அன்குரூப் டேட்டால என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும்? ஸ்மால் என், அதாவது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதே அன்குரூப்டு டேட்டா இருந்தா எப்படி சேஞ்ச் ஆகும்? இது சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் di ஸ்கொயர்ட் பை n இருக்கும். பாருங்க என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுலயுமே? இங்க ஸ்மால் n இருக்கு, இங்க கேபிட்டல் n இருக்கு. இங்க வெறும் di ஸ்கொயர்டுன்னு இருக்கு, இங்க fi di ஸ்கொயர்டுன்னு இருக்கு. அதே குரூப் டேட்டாக்கு என்ன ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்? அசியூம் மீன் மெத்தட்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் di ஸ்கொயர்ட் பை n மைனஸ் i by n the whole square. இதுதான் ஆக்சுவலா அன்குரூப் மெத்தடுக்கும் குரூப் டேட்டாக்கும் டிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பாருங்க இங்க வெறும் diன்னு வரும், இங்க fi diன்னு வரும். அங்க அது மாதிரி ஸ்மால் என்னன்னு வரும், இங்க கேபிட்டல் என்னன்னு வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுக்குமே.
டிஸ்கிரீட்ல இந்த ஃபார்முலாஸ். அதே கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா மீன் மெத்தட் எப்படி சேஞ்ச் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை கேபிட்டல் என். இங்க எக்ஸ்ஐ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்? கண்டினியூஸ்னா ஆக்சுவலா இன்டர்வல்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ஐ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்? மிடில் வேல்யூ. நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஷார்ட்கட் மெத்தட் ஆர் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இதே அன்குரூப்டு டேட்டா இருந்தா எப்படி சேஞ்ச் ஆகும் இந்த ஃபார்முலா? சிக்மா ஈக்குவல் டு சி இன்டூ ரூட் ஆஃப் சம்மேஷன். அங்கே ஜஸ்ட் டி மட்டும்தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஃப்ரீக்வன்சி வரும். அதே மாதிரி அங்கே ஸ்மால் என் வரும். இங்கே என்ன ஆகும்? கேபிட்டல் என் வரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஃபார்முலாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இங்கே பாருங்க கேபிட்டல் என் இருக்கா, அங்கே ஸ்மால் என் இருக்கு பாருங்க. இங்கே எஃப்ஐடிஐன்னு இருக்கு பாருங்க, அங்கே ஜஸ்ட் டிஐன்னு இருக்கும். அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த டைரக்ட் மெத்தட்ல இருக்க இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வச்சு தான் ஆக்சுவலாக எல்லா ஃபார்முலாவும் ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, டவுட் இருந்தால் கமெண்ட்டை சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.